வெல்கம் டு கிராமத்து சமையல்காரன் உங்கள் மூமாஜி யூடியூப் சேனல் வழங்கும் பாருங்க மக்களே, பாருங்க மணப்பாடு சர்ச்சு, பாருங்க பீச்சு, நல்லா அருமையான நம்ம கிறிஸ்மஸுக்கு போட்ட வீடியோ அதோட போடல. இன்னைக்கு மணப்பாடுக்கு வந்துக்கிறோம், வீடியோ போட போகிறோம். பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. பாய். பாருங்க ஆலயம் மணப்பாடு பாருங்க. இப்போ உள்ள போகலாம் பாருங்க. போய் சரிங்க, இறைப்பணி நடத்திருக்கு. சரி, இறைப்பணி நடத்திட்டு அவரு வந்து தங்குற இடம் இதுதான் தங்குற இடம். படுத்து தூங்குறது இருக்கிறதெல்லாம் இதுதான். சரி பாருங்க மக்களே, இங்கே தான் அவர் வந்து தூங்குவார் தங்குவார். சரி அண்ணா, அப்படி போயிட்டு வர்றதுல அவருக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணி தாகத்தில் சரி கடவுளை நினைக்கிறேன் குச்சை வச்சு தான் குச்சி வச்சு கிணறு தோன்றாரு. சரி ரைட்டுங்க. அவரு அந்த தோண்டி இருக்கிறதுலாம் நல்ல தண்ணி இப்பவும் நல்ல தண்ணி இப்போ நல்லதாக இருக்கு. அவருக்கு கடவுள் கொடுத்தது. சரி, வரப்பிரசாதம். சரி, கொடுத்து அவர் தண்ணியை குடிச்சு வாழ்ந்துருக்காரு. 2.25 வருஷம் வாழ்ந்துட்டு கேஸில் அப்படி இறைப்பணிலாம் நடத்திட்டு வரச்சுல சரி இங்கே இருந்து சைனா போயிருக்காரு. மணப்பாட்டிலேருந்து சைனா போகிறாரு. சரி, சைனாவில் இருந்து அங்கேயும் கொஞ்ச காலம் இருந்தாரு. இருந்துட்டு இது சீனா போகிறாரு. சீனாவில் போகிற வழியில் தான் அந்த தீவு இருக்கு. சரி, அந்த தீவில் வச்சு இறந்துறாருங்க. சைக்கிளில் இறந்ததுக்கப்புறம் மலேசியாவில் கொண்டு அடக்கம் பண்ணுறான். சரி, அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சதுக்கப்புறம் அவர் உடம்பு அவங்க நாட்டில் போராடி அவங்க நாட்டுக்காரங்க கேட்டாங்க. சரி, அப்போ அதில் அவருக்கு நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு பாஸ் ஆகிட்டு அவரை போய் கிள்ளி இருக்கு. சரி, எங்களுக்கு அவர் எலும்பாது வேணும். சரி, ஏதாவது வேணும், எலும்பாது வேணும்னு கேட்குறாங்க. கிள்ளி எடுத்த பாக்கெட்டில் எந்த வாசத்தோட வைக்காங்களோ அதே அந்த வாசத்தோட இருக்குது. தலைமுடி நகங்கள் சரி எல்லாம் வளர்ந்து அப்படியே தலைமுடி நகெல்லாம் வளர்ந்துங்க அப்படியே இருக்கிறாரு. சரி சரி, அப்படியே தான் கொண்டு கோவாவில் போகிறாங்க. கோவாவில் கொண்டு வச்சோம். அந்த பிரச்சனை ஓயே இல்லை. ஆமாம், ஓயே. அதுக்கப்புறமா கப்பலில் ஏற்றி அவங்களுக்கு சாதகமாகி கப்பலில் ஏற்றிருக்காங்க. கப்பல் நகலாக இருந்துச்சு. சரி, கப்பல் மூவ் ஆகுது. இந்த கப்பலில் அப்புறம் ரிப்பேர் போகலான்ட்டு வேற கப்பலில். சரிங்க, அந்த கப்பலும் நிற்குது. இவரை இறக்குனதுக்கு பிறகு இவரை இறக்குன கப்பல் போகுது. இறக்குன பிறகு போகுதுங்க. அப்போ அவருடைய சக்தி தான் அவருக்கு அங்கே தான் இருக்கணும். ஆமாம், கோவால் தான் இருக்கணும்னு ஒரு இது ஆயிடுச்சுங்க. சரிங்க, அவரு நாங்கள் எங்களுக்கு எப்படியாவது ஒரு நகமாவது வேணும் தான் அவங்க நாட்டுக்கார போராடி வச்சுருக்கு. சரி, அதுக்கு வந்து அரசு கவர்மெண்ட்டில் கையை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த கிணத்துல வரலாறு என்னன்னா, இதுக்குள்ள ஒரு எலுமிச்சம்பழம் ஆப்பிள் பழம் அந்த கிணத்துக்குள்ள எலுமிச்சம்பழம் ஆப்பிள் பாலாருனான்றது தான் பழமருந்தாங்க. சரிங்க, இதுக்குள்ள போட்டால் 10 நிமிஷத்துல அந்த அதில் கிளம்பும். பாருங்க மக்களே, ஆப்பிள் ஆகட்டும் எலுமிச்சம்பழம் ஆகட்டும் பால் ஆகட்டும் எது அந்த கிணத்துல போட்டாலும் 10 நிமிஷத்துல இங்கே வந்துருமா. அது பாருங்க, அந்த கடலுக்கு வந்துருமா. இது ஆச்சரியமா இருக்கு. சரிங்க, அமாவாசை பௌர்ணமியில் இந்த கல் போட்டு இப்போ 2 வருஷம் தான் ஆகுது. அமாவாசை பௌர்ணமி இந்த கல் போட்டு 2 வருஷம் ஆகுது. சரி, 2 வருஷம் அமாவாசை பாருங்க மக்களே, அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த கல் போட்டு 2 வருஷம் ஆகுதான். அமாவாசை பௌர்ணமிக்கு நீங்க வந்து அடிக்கும் அல்ல, இந்த கல்லை வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே அந்த கல்லோட வந்து ஆழத்திக்கு வச்சு அடிக்கும். சரி சரி, அந்த அளவுக்கு அடிச்சு சரி போதான் உள்ள விடும். சரி, கோயிலுக்குள்ள மக்களே அந்த தண்ணி வந்து அளவு வந்து அடிச்சு இந்த கோயிலுக்குள்ள போகுமா. ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆமாங்க, இன்னும் இந்த அமாவாசை பௌர்ணமியால எங்க ஊர் மக்களை எதுவும் பண்ணாது. அமாவாசை பௌர்ணமி அல நம்ம ஊரை ஒன்றும் பண்ணல. அதான் அவருடைய சக்திங்க, பண்ணாது அவருடைய சக்தி. சொல்றேன், அது எங்க ஒரு அவுட்டர்ல ஒரு பாலம் ஒன்று இருக்கு. அந்த பாலம் அன்னைக்குள்ள முடிஞ்சது. சரி, ஊருக்குள்ள போய் தண்ணி வீட்டுக்கு மீன் ஓடும். சரி, இந்த சைடு பார்த்தா ஒரு 5 ஆள் 6 உயரத்துக்கு அலை அடிச்சு மேலே ஏறி இறங்கி போயிடுது.
அப்போ இது கடல் மேல நீங்க நல்லா பாக்குறீங்க. இந்த கரையும் கடல், இந்த கரையும் கடல், இந்த கரை கோவா போகும் வரையில கடல். ஆமா கடல். இந்த கோயில் எப்படி இருக்கணும்? அப்போ அங்க அவ்வளவு தண்ணி போனதுக்கு இந்த கோயில் எப்படி இருக்கணும்? ஒரு சொட்டு தண்ணி இந்த கோயில தொடையில. சுனாமியால இந்த ஒரு சொட்டு தண்ணி இந்த கோயில தொடையில. பால் இதுக்குள்ள போட்டா அங்க கிளம்புறது ஆச்சரியம் தான். ஆச்சரியமான விஷயம். இருந்த போதும் அந்த சுனாமி தொடாம போனதுதான் பெரிய அதிசயம். கண்டிப்பா அதுதான் ஒரு இது வரைக்கும் எங்க ஊர் மக்களுக்கு இவ்வளவு நாள் கடலுக்கு தொழில் போயிட்டு தான் வரோம். சரி, எந்த ஒரு சொந்தமும் எந்த மக்களுக்கு ஏற்படலை. சரி, இதுக்கப்புறம் இவரு வந்த இடம் அந்த கோயில்ல மேல இருக்க கோயில் ஏசுநாதர் தோல்ல சம்பந்தாரியா ஆணி அடிச்சு கொண்டாங்க. அந்த சிலுவையில உள்ள ஒரு பீஸ் அங்க இருக்கு, மேல இருக்கு அந்த மெய்யான. சரி சரி, அது போய் பாக்குறேன், அதே எடுக்கிறேன். ரொம்ப நன்றி ஐயா. பாருங்க மக்களே, ஐயா வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டா சொல்லிட்டாருங்க. இப்ப நம்ம அது மேல போலாம். பாருங்க மக்களே, இதுதான் அந்த ஊத்து. அவரு சேவியர் வந்து இந்த மணப்பாடுல கையால தோன்ற ஊத்து இதுதான். பாருங்க, பாத்தீங்களா ஊத்து? மக்களே பாருங்க, இது பாருங்க, இந்த அலை வந்து ஆக்ரோஷமான அலை. இது பாருங்க, ரொம்ப வேகமா அடிக்கும், ஆக்ரோஷமான அலை. இது பாருங்க, இது அமைதியான அலை. இது அமைதியா வரும் அந்த அலை. கடல் பாருங்க, இதுவே பாருங்க, அது கோபமான அலை, ஜோரம் அடிக்கும். இது அமைதியான அலை. பாத்தீங்களா? சரி, வராங்க. கம் கம் பாருங்க, மணப்பாடு சர்ச்சு என்ட்ரன்ஸ். அக்கா மீன் பாருங்க மக்களே, என்ன மக்களே பாருங்க, மணப்பாடு இது பாருங்க. அக்கா கடைக்கு பயங்கர ஃபேமஸ். அக்கா உங்க பேருக்கா? அக்கா பேரு பாருங்க, மீன் வாங்க வந்துக்கிறோம். பயங்கர ஃபேமஸ் மணப்பாடியில் இந்த மீன். இப்போ அக்கா என்னென்ன மீன் சொல்கிறான்னு பார்க்கலாம். நண்டுக்குது, மீனுக்குது, எறா மொத்தமே இருக்குது. இப்போ என்ன மீனாக நம்மளுக்கு தேவையோ அக்காவை பொறிக்க சொல்லி நம்ம வாங்கி டேஸ்ட் பார்த்துடலாமா? ரைட், ஓகே. மக்களே பாருங்க, இது பாருங்க, மணப்பாடு ஸ்பெஷல் மீன். மீன் பேர் வந்து மஞ்சக்கிளி மீன் தான். இப்போ நம்மளுக்கு வந்து 5 மீன் போட்டுக்கிறாங்க. இந்த பாருங்க, மசாலா தடவிட்டாங்க. இந்த பாருங்க, மசாலா தடவி ஊற வச்சுட்டாங்க. அது பாருங்க, ரொம்ப ஃபேமஸான மீன் இந்த மணப்பாடில் வந்து. இந்த பாருங்க, மஞ்சக்கிளி மீன் பேர், ரொம்ப அருமையான மீன். இப்போ இதை போட போகிறாங்க, போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாமா? ரைட். பாருங்க, மீன் ஊற வச்சு அப்படியே பாருங்க, எண்ணெயில் போட்டு மஞ்சக்கிளி மீன் பாருங்க. அடுத்த டேஸ்ட் பார்த்துருமா? பாருங்க, மஞ்சக்கிளி மீன் அக்கா வந்து நல்லா பொரிச்சு கொடுத்துட்டாங்க. மணப்பாடை பாருங்க, வந்தாங்க ஸ்பெஷல் மீன். டேஸ்ட் பார்த்துடலாமா? இந்த ரொம்ப சூடாகுது, வச்சிடலாம். கிட்ட வாங்க. பயங்கர மசாலா, அது பாருங்க, அது கரெக்டான மசாலா கொடுத்துரு, ஃபுல்லாக ஜூஸ் இறங்கிக்குது பாருங்க. டேஸ்ட் பார்த்துடலாமா? ஆஹா, எவ்வளோ ஊறிக்குது பாருங்க, மசாலா நல்லா வெந்துட்டுக்குது பாருங்க. ஆஹா, சரியான டேஸ்ட்டு மக்களே. பாருங்க, வந்து இந்த மீன் மஞ்சக்கிளி, இந்த மீன் வந்து பொரிச்சு சாப்பிடுங்க. மணப்பாறை பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷலு, நல்லா இருக்குது. இது பாருங்க, அருமையாக இருக்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு பூ மாதிரிக்குது பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ஆகிட்டுங்க. பாய்.